நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். நல்லெண்ணெய் உங்களுக்கு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கும். நல்லெண்ணெய் ஒரு நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. கடுகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு லைட்டாக வந்து வதங்கட்டும். நான் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள். மிளகாய் பொடி வந்து நான் ஒரு 6 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மீன் குழம்புக்கு எப்பவுமே மிளகாய்த்தூள் மட்டும் ஜாஸ்தி தேவைப்படும். இப்போ இது நல்லா தொக்கா மாறும். நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து வதக்கிட்டே விட்டுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். அப்போ நல்லா வதங்கி தொக்கா வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் சேர்க்க வேண்டியது தான். லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தொக்கு நல்லா தொக்காயிடுச்சு. நம்ம வெங்காயம், தக்காளி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி எல்லாமே சேர்ந்து நல்லா தொக்காயிடுச்சு. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீன் எடுத்து போட்டுடலாம். மீன் வேகிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் சிம்லேயே நீங்கள் இதை வச்சிட்டிங்கன்னா மீன் நல்லா வெந்துடும்.